what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம யூடியூப் வீடியோக்கு வெல்கம். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பட் அது ஸ்டடீஸ்க்காக வெளியே போயிருந்தேன். இன்னும் ஒரு 10 days திருப்பியும் போயிடுவேன். பட் இது ஒரு அப்டேட் வீடியோ மாதிரி உங்களுக்கு ஃபார்மை பற்றி. ஸோ எஸ், இப்போ நம்ம ஃபார்மில் இருக்கோம். பட் பிஃபோர் தேட் அப்டேட் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி பைக்கை காணிக்கிறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் வேலை இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் வீடியோவுக்கு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பைக்ஸில் இந்த மாதிரி லைட்ஸ் மாட்டியிருக்கிறேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியும், அதில் நான் கிறிஸ்மஸ்க்காக இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். ஸோ வெயிட், ஸ்விட்ச் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இதில் போயிடுச்சு. ஸோ எஸ், இந்த மாதிரி ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு வச்சுருந்தேன். அண்ட் அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு. I want you to know that I'm never leaving, 'cause I miss the snow till death will be freezing. Yeah, you are my home for all seasons. So come on, let's go. ஸோ எஸ், அந்த வீடியோ வெக்கேஷனுக்கு வந்ததுக்காக சும்மா போடலான்னு சொல்லிக்கிட்டு செஞ்சேன். ஸோ இதை பேசிக்காக இன்றைக்கி ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஒர்க் ஷாப்பில் கொண்டு விடணும். காஸ் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது பேட்ரி வச்செல்லாம். இது ஆப்வியஸ்லி 1 year யாருமே ஓட்டலை, வேறு ஸ்டார்ட் பண்ணி தான் விட்டுருந்தாங்க. ஸோ பேட்ரி அண்ட் உள்ளாடி சில ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒர்க் ஷாப் கொண்டு விடணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதை நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான். அண்ட் இதை ரீயூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிமூவ் பண்ணணும். ஸோ லெட்ஸ் கெட் டு ஒர்க். ஸோ எஸ், நம்ம இது எல்லாத்தையும் கலத்தியாச்சு. அண்ட் இதை தெரில வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி அது ரெண்டாவது யோசிக்கலாம். பட் எஸ், பைக் டன். இனி இதை ஒர்க் ஷாப்பில் கொண்டு விடணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வேலைக்கு போகலாம். ஓகே, ஸோ இப்போ புறா பண்ணைக்கு போகலாம். ஸோ வந்தாச்சு புறா பண்ணைக்கு. அண்ட் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. வெயிட், கேமரா ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ், இது நம்மளோட புறாவணையோட என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளாடி வந்த உடனே 1 yearக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு இந்த கேஜஸ் அண்ட் அந்த சைடும் கேஜஸ் ஃபுல்லாட்டு, அப்புறம் இந்த மோட்டர்லாம் வந்து அந்த இடத்துல இருந்துச்சு. அண்ட் எஸ், கேஜஸ் அடுத்த ரோடு அங்கே வரைக்கும் ஸ்ட்ரே, அந்த எண்டு தெரியுதுல்ல, ஸோ அங்கே வரைக்கும். இது பேசிக்காக 50 meters அண்ட் 100 meters லென்த்தில் இருந்துச்சு. இப்போ என்ன செஞ்சுருக்கோன்னா, நம்ம 17 meters சைடில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே இது எல்லாமே எக்ஸ்டென்ஷன் தான். இது எதுக்குன்னா கூடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும், அப்புறம் சுஸ்ரான்ஸுக்கு கேஜஸ். ஸோ அது லைனாக வரேன். ஃபஸ்ட்டு நம்ம பிஜன்ஸுக்கு போகலாம். பிஜன்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோன்னு. பட் அதர் தேன் தட் எஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட கேஜஸ் எல்லாமே 8 into 8 லென்த்தில் இருந்துச்சு. இப்போது 11 into 16 லென்த்தில் இருக்குது. ஸோ எஸ், ஈவன் எல்லாத்துக்குமே மாற்றிட்டோம். காக்டெயில்ஸுக்கும் மாற்றிட்டோம். அண்ட் அதை லைனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எஸ், உன்னை பற்றியும் சொல்கிறேன். இப்போ பிஜன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதுவும் டெம்ப்ரவரியாட்டு சேர்த்து போட்டிருக்கோம் சில ப்ரீட்ஸ் எல்லாம். இப்போ இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாக்கோபினும் மால்டீஸும் சேர்த்து போட்டிருக்கோம். ஜாக்கோபினும் மால்டீஸும் சேர்த்து போட்டிருக்கோம். ஜாக்கோபின் அப்புறம் மால்டீஸ். ஆமாம். ஸோ இதே மாதிரி வேறு கேஜஸ்லேயும் நம்ம மோதினாவும் கிங்கு அந்த மாதிரிலாம் சேர்த்து போட்டிருக்கிறோம். ஸோ இந்த கேஜ் பார்த்திங்கன்னா நம்மளோட பவுட்டர்ஸு அப்புறம் டம்ளர்ஸ்லாம் சேர்ந்துருக்குது. ஸோ எஸ், ஆப்வியஸ்லி நம்மள்கிட்ட சில ப்ரீட்ஸ் லார்க்கு, ஸ்ப்ரில்லு, அப்புறம் என்ன டம்ளரு, பொக்கரோ ட்ரம்பெட்டு, இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கிறதுனால
தெரில, ஃப்யூச்சரில் அதுக்கு சின்ன கேஜஸ் செட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு வேறு ப்ரீட்ஸ் கூட அது மிக்ஸ் ஆகி இருக்குது. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளாடி கோழிலாம் போட்டிருக்கோம். கின்னி கோழிலாம் போட்டிருக்கோம். கின்னி கோழிலாம் இதெல்லாம் பேசிக்காக இந்த கொசு முட்டை ஏதாவது போட்டுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இந்த நம்மளுக்கு லிசர்ட்ஸ் தொல்லை ஓவராக இருந்துச்சு. ஸோ எஸ், நம்ம சேல்ஸுக்கு நிறையவே இருக்குது. இந்த தடவை நம்மளுக்கு ஃபேண்டெயில்ஸ் சேல்ஸுக்கு இருக்குது, ஆஸ்திரேலியன் சாண்டல் சேல்ஸுக்கு இருக்குது, ஆஸ்திரேலியன் ரெட்டு சேல்ஸுக்கு இருக்குது. இதெல்லாம் கேளுங்க. மற்றபடி ஜாக்கோபின்ஸ் சேல்ஸுக்கு இருக்குது, பட் 1-2 பேர்ஸ் தான் அதில் இருக்கும். அதே இது இந்த ஃபேண்டெயில் சாண்டல் ரெட்டிலெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா லைக் 10-20 பேர்ஸ் லெஸ் ப்ரைஸுக்கே எடுக்கலாம். ஸோ எய்தர் காமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். நான் another 10 daysக்கு அவைலபிள் தான். அண்ட் இந்த கேஜில் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேண்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேல்ஸுக்கு தான். நம்மள்ட்ட ஆல்ரெடி இதே மாதிரி 2 cages இருக்குது. ஸோ அதை ப்ரீடிங்க்கும் இதெல்லாம் சேல்ஸுக்கும் கொடுக்கலான் இருக்கோம். ஸோ யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். அண்ட் நான் ஜூம் பண்ணி காணிக்கிறேன் நம்ம குவாலிட்டி. ஸோ சிலதில் வந்து கொண்டையும் ஜடையும் இருக்கும், சிலதில் இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு ஹெவி பூட்டடும் நல்ல கொண்டையும் வச்சது தான். ஸோ எஸ், எல்லாமே நல்ல மெச்சூர் பேர்ட்ஸ். ஸோ எஸ், நம்ம ஆஸ்திரேலியன் சாண்டலும் செல் பண்ணுறோன்னு சொன்ன மாதிரி. அண்ட் இதுதான் நம்மளோட குவாலிட்டி. பர்ஃபெக்ட் கொண்டையும் ஜடையும் இருக்கும். அண்ட் ப்ளஸ் சம் ஆஃப் இட்டுக்கு வந்து டபுள் கொண்டையும் இருக்கும். ஸோ எஸ், எல்லாமே ஹை குவாலிட்டி தான். அண்ட் நீங்களே பார்த்துக்கிடுங்க. என்ன சாட்டின் கூட மிக்ஸ் ஆகிருக்கு, பட் அது வரும் டெம்பரரி ஆட் தான். ஸோ எஸ், அதையும் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்மள்ட்ட பல்கா சேல்ஸுக்கு இருக்கிறது ஆஸ்திரேலியன் ரெட். அண்ட் அதுவும் நல்லா டார்க் ரெட் குவாலிட்டி. அண்ட் அதன் நம்மள்ட்ட எல்லாமே மெச்சூர் ப்ரீடிங் ஸ்டேஜ் தான். எல்லாமே லைக் 6-7 times எக்ஸ் வச்சாச்சு. நல்லா அட்வான்ஸ்டு ப்ரீட்ஸ் தான். ஸோ எஸ், அதுவும் சொல்லுங்கள். நீங்கள் ஆப்வியஸ்லி நம்ம குவாலிட்டி பார்க்கலாம். ஸோ எஸ், ஸோ பீஜன்ஸ் அவ்வளோதான். பீஜன்ஸை பற்றி சொல்லிட்டேன். இப்போ நம்ம பேர்ட்ஸுக்கு வரலாம். அண்ட் பீஜன்ஸ் எஸ், அந்த சாண்டல் இல்லைன்னா ஒயிட் ஃபேண்டெயில் அது எதாவது சேல்ஸுக்கு வேணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எஸ், பிகாஸ் ரொம்ப ப்ரைஸ் குறைச்சி இப்போது இந்த நெக்ஸ்ட் 10 days நான் போகிறதுக்கு முன்னாடி கொடுக்குறேன். ஸோ எஸ், லெட் மீ நோ. ஸோ இப்போ நம்ம லவ் பேர்ட்ஸ் கூட்டில் இருக்கிறோம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா எஸ் லவ் பேர்ட்ஸ். அண்ட் இதே மாதிரி 3-4 நம்ம 3 கூடு வச்சுருக்கோம். அண்ட் இதுலேயும் யாருக்காவது சேல்ஸுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் ரெட் ஐஸும் மிக்ஸாக இருக்குது, நார்மல் பிளாக் ஐஸும் மிக்ஸாக இருக்குது. ஸோ எஸ், வேணும்னா சொல்லுங்கள். ஸோ பிரித்து போடணும். சேல்ஸுக்கு நம்ம ஒரு 50 pairs போல் கொடுக்கணும். ஸோ பார்ப்போம் என்னென்ன பிடிக்கலான்ட்டு. என்னோடய கேச்சிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் மோசமாயிடுச்சு. நல்லா தூங்கிட்டு இருக்கு. கடிக்காம இருக்கிறதுக்கு இப்படி பிடிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சோம். ஒரு 15 தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா கூடு நம்ம பெருசாக்கிட்டனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. ஸோ நைட்டு வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பிடிச்சிட்டோன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ அது இன்னொரு நாள் பிடிச்சிடலாம். யாருக்காவது இது வேணுன்னா லவ் பேர்ட்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள். அண்ட் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ப்ரைஸஸ் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு மெக்காவுக்கு போகலாம். ஸோ இது நம்ம மெக்காவோட கேஜு. அதுக்கு சூப்பராக ஒரு கூடு செட் பண்ணியிருக்கோம் வித் பிளேயிங் ஏரியாஸ் அண்ட் வாட்டர். இது க்ளீன் பண்ணுவாங்க இன்றைக்கி. அண்ட் டெய்லி நம்ம இப்போதைக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதுக்கு சாப்பிட்றதுக்கு போட்டிருக்காங்க. அண்ட் கால்சியம் தட்டு. அண்ட் இந்த ட்ரேயை வந்து இப்படி வெளியில் எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளாடியே வச்சிடலாம். ஸோ யாரும் உள்ளாடி வர தேவையில்லை.
சம்டைம்ஸ் உள்ளாடி வந்தால் திறந்து விட்ருவாங்கன்னு சொல்லி தான் டோர்ஸும் லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அண்ட் எஸ், ஸோ 2 ட்ரம் வச்சுருக்கு அதுக்கு கூட்டுக்கு லைக் நெஸ்டிங்க்கு. அண்ட் இது ஆல்மோஸ்ட் ப்ரீடிங் ஸ்டேஜ் வந்தாச்சு, 7 இயர்ஸ் ஏஜ் வந்தாச்சு. ஸோ 6-7 இயர்ஸ் இருக்கும். ஸோ எஸ், கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு நம்ம எக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆல்சோ நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸ்க்கு கூடயே நம்ம அதர் டைப்ஸ் ஆஃப் ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் மிக்ஸ் பண்ணி சீட் போடுறாங்க. என்னெல்லாம் போட்டிருக்கோன்னு இப்போ ரிதின் நம்மளுக்கு சொல்லுவான். ரிதின், என்னெல்லாம் போட்டிருக்கு இதில்? நம்ம இதில் பூசணிக்காய் விதை, கோதுமை, தர்பூசணி விதை, செஸ்நட், நிலக்கடலை, அது இல்லாமல் கொஞ்சம் மக்காச்சோளமும் போட்டிருக்கோம். ஓகே, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபீட் ஆட்டு வந்துருக்காங்க. எஸ், ஓகே, ரைட், பை பாய். ஸோ அதான் நம்ம புறா பண்ண அப்டேட்டு. அண்ட் எஸ், இது தவிர நம்மளுக்கு காக்டியல் நான் உங்களுக்கு காணிக்கல, காக்டியல் கேஜஸ் காணிக்கல, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் காணிக்கல. நான் அதில் அதை இப்போ போட்டுருவேன். ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் நம்ம சேர்த்து போட்டிருக்கிறோம். ரிங் ஆகிடும், ரிங்லெஸ் ஆகிடும். பட் அது வந்து டெம்பரரியாக தான். அண்ட் ஃப்யூச்சரில் அந்த கேஜஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த ஒரு ஓரத்தில் ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒர்க் நடந்த பிறகு தனியாக போட்டுருவாங்க. இன்னும் ஒரு 6 கேஜஸ் மேக்கிங்கில் இருக்குது. ஸோ எஸ், அதில் பிரித்து போட்டுருவாங்க. அண்ட் காக்டியல்ஸும் வீடியோ நான் போடுறேன். ஸோ அதுலேயும் ஏதாவது வேணுன்னா சொல்லுங்கள். பட் காக்டியல்ஸ் அந்த மார்க்கிங்ஸை பொறுத்து அதுக்குள்ள ப்ரைஸஸ். எஸ், அவ்வளோதான் வீடியோவுக்கு, அவ்வளோதான் நம்ம அப்டேட் வீடியோ. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இயர் இதோட நல்லா எடிட்ஸ் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு ரஃப் வீடியோ தான், ரஃப் அப்டேட்டு. வேறு ஏதாவது சொல்லணுமா? ஓகே, ரைட், see you in next video.